Hi, I'll welcome back to our session. So, இன்னைக்கு editorial பார்த்தோம் அப்படின்னா inglorious retreat on the Supreme Court and cow vigilantism அப்படின்னு சொல்லி ஒரு editorial கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த editorial பார்த்தோம் அப்படின்னா inglorious அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ glory அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்பவே புகழ் பெற்ற அவங்களோட புகழை பாடுகின்ற. அப்ப inglorious அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நத்திங் பட் ஷேம்ஃபுல். சரிங்களா? ஷேம்ஃபுல் இல்ல அப்படின்னா வித்தவுட் ஹானர், ஷேம்ஃபுல் வித்தவுட் ஹானர். சரிங்களா? அண்ட் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீன்னு சொல்லி வந்தாலே ஏதோ ஒரு விஷயத்த திருப்பி எடுக்கிறது. ஸோ ரிட்ரீட் அப்படிங்கிறப்ப இது என்ன அப்படின்னா ஸ்டெப்பிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப்பிங் பேக் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல we can call it as withdrawal. சரிங்களா? withdrawal. ஸோ ஹெட்லைனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எடிட்டோரியல் என்ன சொல்ல வருதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எர்லியரா கவ் விஜிலண்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்துருப்பாங்க, ஆர்டர் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டெப் பேக் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி எடுக்கிறது வந்து எப்படி இருக்கு, இந்த இந்த ஒரு ஆக்ஷன் வந்து பயங்கரமான ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ டிசப்பாயிண்டிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஸோ எடிட்டோரியலை வாசிக்கவே வேண்டாம், ஹெட்லைனை வச்சு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இட்ஸ் அ கிரிட்டிசைசிங் டோன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அப்ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்ஹோல்ட் அப்படின்னா அர்த்தம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா மெயின்டைன். சரிங்களா? அப்ஹோல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் சப்போர்ட் இல்ல அப்படின்னா மெயின்டைன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்ன ஷாக்கா இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஆர்டர், அதுவும் அவங்க கொடுத்த ப்ரீவியஸ் ஆர்டரையே என்ஃபோர்ஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ இது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ என்டர் எடிட்டோரியல் நம்ம லைன் பை லைனா மீனிங் பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா வாஷ்ட் இட் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இடியம் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து இட்ஸ் அன் இடியம், வாஷ்ட் இட் ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு இடியம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரெஃப்யூஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ரெஃப்யூஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ரெஃப்யூஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒன்றும் இல்லை, கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2018 அவங்க கொடுத்த கைட்லைன்ஸையே இப்போ ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களால முடியலை, அதையே என்ன பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்ட் டிஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? ஸோ இதில் டிஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஃபிடன்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் கரேஜ், தைரியம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம் ஹெசிடேஷன். சரிங்களா? ஹெசிடேஷன், தயக்கம். ஸோ ரைட்டர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது, இந்த மாதிரி அவங்க கொடுத்த ஆர்டரா இல்லை நாங்கள் கொடுக்கல நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. கோர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மெஜாரிட்டேரியன் பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு பாலிடிக்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறப்போ கோர்ட்டே அவங்க கொடுத்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கோர்ட்டே அவங்க கொடுத்த ஆர்டரை வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அவங்க வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா கோர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கேஸையுமே இண்டிவிஜுவலா டீல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கறத தாண்டி நாங்கள் கோர்ட் ஆர்டரை வந்து என்ன பண்றோம் இண்டிவிஜுவலா கேசஸை வந்து டீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே நினைக்கிறாங்க, ரேதர் தென் த இம்ப்ளிமெண்டிங் சம்திங். சரிங்களா? ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷனை அவங்க பார்க்கறது கிடையாது. ஸோ ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்காம என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கேசஸை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா டீல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரிங்களா? So and here இங்க பாருங்க petitioners had sought contempt proceedings against states that have refused to implement preventive, punitive and remedial measures against cow vigilantism அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல என்ன அப்படின்னா சிட்டிசன்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா கோர்ட் கிட்ட வந்து ஸ்டேட்ஸை வந்து பனிஷ் பண்ணணும், எதுக்காக நீங்க கொடுத்த கைட்லைன்ஸை வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஸ்டேட்ஸ் நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பான முறையில அதான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சிட்டிசன்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லீகல் ஆக்ஷன் ஃபார் நாட் ஒபேயிங் கோர்ட் ஆர்டர்ஸ். அதாவது இப்போ கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாத பட்சத்துல வி ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் தி ஆர்டர் ஆஃப் த கோர்ட். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இட்ஸ் நத்திங் பட் லீகல் ஆக்ஷன்ஸ் ஃபார் நாட் ஃபாலோயிங் தி கோர்ட் ஆர்டர். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
எர்லியரா கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, கண்டிப்பான முறையில அந்த மாப் வயலன்ஸ வந்து தடுத்தாங்க. சரிங்களா? ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இதுல வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் மாப் வயலன்ஸ், லிஞ்சிங் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தடுத்தாங்க. ஸோ கர்ப் அண்ட் கிரிப்பிள்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. கர்ப் அப்படின்னா கண்ட்ரோல். சரிங்களா? கர்ப் அப்படின்னா கண்ட்ரோல். கிரிப்பிள் அப்படின்னா ஸ்டாப் கம்ப்ளீட்லி. ஸ்டாப் கம்ப்ளீட்லி. கண்டிப்பான முறையில அது என்ன பண்ணணும், முழுமையாக நிப்பாட்டணும். ஸோ அந்த மாப் வயலன்ஸ் அண்ட் ஆல்சோ லிஞ்சிங் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்டிப்பான முறையில ஸ்டாப் பண்ணணும், முழுமையா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட் வந்து மெல்ல மெல்ல அதுல இருந்து பின் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கோர்ட் என்ன பண்றாங்க, மெதுவா அதுல இருந்து பின் வாங்குறாங்க. ஸோ கிராஜுவல் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஸ்லோ. சரிங்களா? இட்ஸ் ஸ்லோ. அன்மிஸ்டேக்கபிள் அப்படிங்கிறப்ப இட்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் கிளியர் விச் மீன்ஸ் அந்த கோர்ட்டே அதை ஃபாலோ பண்ண தயங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இன் அ சிச்சுவேஷன் ஆஃப் பர்ஃபெக்ட் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடியலா கோர்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இட் ஷுட் நாட் நீட் டு மானிட்டர் போலீஸ் ஒர்க். ஓகேவா? போலீஸ் வந்து நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க, வயலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா கோர்ட் என்ன பண்ணல அப்படின்னா போலீஸோட ஒர்க்கை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. போலீஸ் நேச்சுரலாவே வயலன்ஸா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இது எதை காமிக்குது அப்படின்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஒரு நார்மலான ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மாப் வயலன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ஸ் 2018 தான் இந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் அப்போ இருந்தே எப்படிதான் இருக்கு, இந்த கவ் விஜிலன்டிசம், மாப் வயலன்ஸ், கவுஸ்க்கு அகேன்ஸ்டா நடக்கிற விஷயங்கள் வந்து என்ன ஆகுது, மான்ஸ்ட்ரஸ் விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூவல். ரொம்பவே எப்படி இருக்கு, மான்ஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாமா, அரக்கன். அப்ப அது எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு க்ரூவலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மான்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி க்ரூவல். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்லி க்ரூவல் மாப் வயலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. போலீஸுமே என்னதான் பண்றாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இக்னோர் பண்றாங்க, சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த மாப் ஆக்ஷன்ஸுக்கு போலீஸ் வந்து இப்போ இன்கேஸ் யாராவது மாப் வயலன்ஸ் பண்றாங்கன்னா அதை ஈவன் அவங்க என்கரேஜ் பண்றாங்க. இல்ல அப்படின்னா ஓவர்லுக் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம், இக்னோர், ஃபெயில்டு டு நோட்டீஸ். அதை பார்க்காம கண்ணும் காணாம என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. அதை அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? சம் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து லீகலா ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சம் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ லீகல் சான்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, சான்டிட்டி. ஸோ இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ அஃபிஷியல் அப்ரூவல். ஓகேவா? அஃபிஷியலாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே நீங்க பண்ணுங்க, மாப் வயலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆக்ஷன்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஓகேவே சொல்லிட்டாங்க சம் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனாவே கோர்ட்டோட கைட்லைன்ஸை வந்து என்ன பண்ணியாச்சு, ரெஃப்யூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வயலன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அன்அபேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அன்அபேட்டட் அப்படிங்கிறது வித்தவுட் ரெடக்ஷன். ஸோ கம்மியே ஆகலை, என்ன ஆகுது, இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வயலன்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? போலீஸ் லுக்கிங் அவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ போலீஸ் லுக்கிங் அவே அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் ஜஸ்ட் இக்னோரிங். வேணும்னு என்ன பண்றாங்க அப்படின்னா இக்னோர் பண்றாங்க. தே ஆர் இக்னோரிங் இட் டெலிபரேட்லி. ஓகேவா? ஸோ இப்படி போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, கண்டும் காணாம விடுற மாதிரியும் வேணும்னே அவங்க அதை கண்டுக்காம இருக்கிறதுனாலையும் வயலன்ஸ் என்ன ஆகுது, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கோர்ட் வந்து அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லா வந்து கண்டிப்பான முறையில் என்ன ஆகும், சஃபர் ஆகும். சிவியர் ப்ளோ அப்படின்னா ப்ளோ இஸ் நத்திங் பட் டேமேஜ். பயங்கரமா என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ த டோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டோன், என்டையர் டோன் ஆஃப் த பேசேஜ் இஸ் லைக் ஆத்தர் என்ன பண்ணியிருக்கிறார், கிரிட்டிசைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம் மட்டும்தான். ஸோ என்டையர் எடிட்டோரியல் என்னதான் பேசுது அப்படின்னா ஆத்தர் வந்து என்ன பண்றாரு, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப் பேக் பண்ணியிருப்பாங்க. நத்திங் பட் என்ஃபோர்ஸ் பண்றதுல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அகெயின்ஸ்ட் கவ் விஜிலண்டிசம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் கைட்லைன்ஸை வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டெப் பேக் ஆயிருப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பான முறையில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ரூல் ஆஃப் லாவை வீக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து வார்னிங் கொடுத்துருப்பாரு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த என்டையர் டோன் ஆஃப் த பேசேஜஸ் த ஆத்தர் இஸ் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் தி ஸ்டெப் டேக்கன் பை தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.